Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இது அப்படியே 100% ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற டேஸ்ட் வரும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு சாஸ் பேன்ல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஹீட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இல்லைனா ஒரு ஏலக்காவை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் சாப்பரில். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிங்க அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சாப்பரில் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்படின்றதுக்காக இதுக்கு தேவையான சால்ட்டையும் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு பேக்கெட் மஷ்ரூமை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு கலந்து விட்டுறலாம். இந்த மஷ்ரூமை நம்ம மூடி வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் நல்லா சுருங்கி வெந்து வரும். ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவை இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா கூட. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கிச்சன் கிங் மசாலா பவுடர் தான் இதுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் மூடி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு சூப்பராக நம்மளுக்கு இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸோட ராஸ்மெல்லும் போய் கிடைக்கும். அந்த மாதிரி ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 12லேருந்து 15 முந்திரி பருப்பை பாலில், அதாவது 1/2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் ஃபைன் பேஸ்ட்டாக. அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மில்க்கும் தேவையான அளவுக்கு தண்ணியும், அதாவது கிரேவி உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்ஸி அலம்பின தண்ணியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கனாலும் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் போய் செட்டில் ஆகிடும் எல்லாமே. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் அல்லது சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலை இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதையும் மூடி வச்சு குக் பண்ணணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு கலந்தெல்லாம் விட தேவையில்ல, அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லியோட வாசனைலாம் நல்லா இறங்கி ஒரு சூப்பரான ஸ்மெல்லோட இது டெலிஷியஸான டேஸ்ட் அப்போயே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கலந்து விட்டுட்டு மறுபடியும் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதான். சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.